வெட்டி கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண்மகளாக நான் பிறந்திருக்கின்றேன். ஒரே பிரசவத்தில் 7 பெண்மகளாக பிறந்த காரணத்தால் என்னுடைய தந்தை எனக்கு தெலுங்காய் என்ற பெயரை பெற்று ஒரு ஆணுக்கு ஆணாக ஒரு பெண்ணுக்கு பெண்ணாக கண்ணுக்கு கண்ணாக என்னை வளர்த்து வருகிறார். எனக்கென்று ஒரு நந்தவனத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறார். நந்தவனத்தில் ஆடிப்பாடி உல்லாசமா இருக்க வேண்டும் என்று ஒருவரையுமே காணவில்லை. அவர்கள் எல்லாம் வரும் வரை சரணம் சொல்லி கூப்பிடுவோம். சபரிமலை வாசனை வரணம் என்று அழைத்திடுவோம். வரம் கொடுக்கும் ஈசனை அருளை தரும் ஆண்டவனே அன்பருக்கு சிறந்தாழ்த்தி வணங்கிடுவோம். என்றுமே இல்லாத ஒரு அமைப்பு. இந்த அமைதியான இடத்தை பார்க்கிறப்போ என்னுடைய மனமாகப்பட்டது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருந்தாலும் எப்படி மகிழ்ச்சி சொல்லுங்க, இந்த இடத்தாலதான் நமக்கு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான இடத்துல இந்த மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னை மகாலட்சுமி தாய எல்லாரும் ஒரு நாளைக்கு வணங்குறோம். அவ நம்ம கூட இருப்பா, விடிகிற வரைக்கும் நம்ம கூட இருப்பா. விடிஞ்சு இல்லை, நாள் முழுக்க நம்ம சாகு வரைக்கும் நம்ம கூட இருந்து
நம்முடைய குடும்பத்தை காப்பா. நீங்க எல்லாரும் இருந்தா தானே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அன்னை மகாலட்சுமி தாய் நம்முடைய நெஞ்சிலேயே குடியிருப்பா. அவள் இல்லாம லட்சுமிக்கு பெருமை எங்க இருக்கு தெரியுமா? என்ன பாடுறதுன்னு தெரியல. என்னுடைய அன்பு சகோதரி மகாலட்சுமி மகாலட்சுமி மேல ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னாங்க. இது நாள் வரைக்கும் மகாலட்சுமி மேல நான் பாடினதே இல்லை. சுப்பிரபாதம் தான் இருக்கு மகாலட்சுமி மேல. பாட்டா பாடுற மாதிரி ஒண்ணும் இல்லை. அதனால நான் என்ன பாடுறது அப்படின்னு உள்ள ஒரு அண்ணா பேர் என்னன்னு தெரியல. அவர் ஏதோ ஒரு மகாலட்சுமி மேல ஒரு பாட்டு பாடுமான்னு சொன்னாரு. என்ன பாடுறதுன்னு தெரியல. ஏதோ அந்த தாயை நினைச்சா ஏதோ 2 அடி பாடி பார்க்கிறேன். அம்மா தாயே, மகாலட்சுமி தாயே, எங்கள் நெஞ்சத்தில் குடியிருந்து நீ ஓடோடி வருவேன். அம்மா ஜெய ஜெய தேவி மகாலட்சுமியே சரணம். அன்னை மகாலட்சுமியே சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி மகாலட்சுமியே சரணம். மகாலட்சுமியே சரணம்.
இருக்கீங்க? நல்லா தான் கை தட்டுனா என்னவா? உண்மையாலுமே சொல்றேன், நான் மகாலட்சுமி சத்தியமா சொல்றேன், நான் ஒரு நாளையில கூட எங்க லட்சுமி தான் லட்சுமி பத்தி பாடுனதே இல்லை, கேட்டதும் இல்லை. அந்த பாட்டு எப்படி கும்பிடு கேட்டது இல்லை. அந்த தாயை நினைச்சேன், ஏதோ வந்துருச்சு பாடிட்டேன். மகாலட்சுமி பாடிட்டேன். அம்மா தாய் எனக்கு என்னையும் காப்பாற்றணும், என்னுடைய நாட்டு மக்களையும் காப்பாற்றணும். ஆமா, நீங்க வீட்டுக்கு போனவரும் நல்லா இருக்கணும், நாடம் பார்க்கறவரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கணும். ஆமா ஆமா. அதனால இந்த இடத்தால நமக்கு பெருமை ஏன் தெரியுமா? சொல்லுங்க. இந்த இடத்தால ஏன் பெருமை தெரியுமா? நம்ம என்னதான் குயிலா கூவினாலும் மயிலா ஆடினாலும் மக்களுடைய ஆதரவு இல்லாம நம்ம ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா மக்களுடைய ஆதரவு இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும், வெற்றி நமக்கு கிடைக்கும். அதனால மக்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு கோடான கோடி நன்றி. ஏன் தெரியுமா? உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைச்சாதான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ஆதரவு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் ஒரு கோடான கோடி நன்றியை கூறுகிறேன். நன்றி 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 கிடந்த வணக்கம் வணக்கம். கை தட்டுறது இருங்க. ஆமா, ஒளி ஒளி அமைப்புனா லட்சுமினா என்ன சும்மா இல்லப்பா. லட்சுமி இங்க இல்ல, எங்க இருந்தாலும் லட்சுமிக்கு பெருமை. ஆமா, ஒளி ஒளி அமைப்புனா சும்மா ஏத்துங்க இறக்குங்க அப்படின்னு இல்லாம வந்ததுல இருந்தே நல்லாவே இருக்கு. மென்மேலும் வளர அந்த ஆண்டவனை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி நன்றி. மகமாய் புண்ணியத்தினால அந்த மகாலட்சுமி புண்ணியத்தினால் நீண்டோடி காலம் வாழ வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். மூன்றாவது காரணம் பக்கம் எனக்கு எல்லாமே சின்ன பிள்ளைங்க, எப்படி பெருமையா இருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நீரோடி காலம் நீங்களாம் நல்லா இருக்கணும், மென்மேலும் வளரணும், நல்லா இருக்கணும் சாமி. சரி, இப்படியே பாடிக்கிட்டே இருக்கணும். என் மனசுல எப்படி சின்ன சின்ன ஆசையெல்லாம் வருமா? பாடிடுவோமா? நான் விடியல வரைக்கும் காலேஜ் கூட இருந்து பாடிட்டு போறேன். ஆமா, இப்படி பாரு, உனக்காகத்தான் அங்க இருந்து வந்திருக்கேன். கோயில்பட்டில இருந்து வந்திருக்கேன். கோயில்பட்டு எந்த கோயில்பட்டி பாத்தீங்களா? தூத்துக்குடி. ஏலேலாம் குயிலே ஏலேலாம் குயிலே
அப்பா நன்றி நீ செல்லப்பட்டி நல்லா விளையாண்டுக்கிட்டு கைதட்டு வந்துருச்சு. ஆமா நந்தவனம் போகணும் ஆடிப்பாடு விளையாடுற ஒரு ஆசையா ஓடி வந்தாலும் தோழிகளா இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னும் காணலையே. அவங்களுக்கு சின்னதா ஒரு தூது விடுவோமா? ஏன்னா அவங்க எல்லாம் தூது விட்டா தான் வருவாங்க. இல்லன்னா பாத்தீங்களா இன்னமே காணோம். என்னாச்சு? எனக்கு மட்டும்தான் விளையாடணும் ஒரு ஆசை இருக்கு. அவங்களுக்கு யாருக்குமே வரல. எப்படி தூது விடுவது தெரியுமா? என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒளி ஒளி அமைப்பு நல்லா இருக்கிறதுனால. ஏன்னா பாட்டெல்லாம் ஒரு 10 பாட்டு எப்படி பண்ணிக்கிறது தெரியுங்களா? ஒளி ஒளி அமைப்பு நல்லா இருந்தா அதுக்கு 4 பாட்டு, ஒளி ஒளி அமைப்பு நல்லா இல்லைன்னா அதுக்கு ஒரு 4 பாட்டு. அதனால ஒளி ஒளி அமைப்பு நல்லா இருக்கனால என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு. பாட்டுக்கு பாட்டு எடுத்தே நான் பாடுவதை கேட்டாயோ
நன்றி நன்றி நன்றி. ஆண்டிச்சாமி ஆசாரியை அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 25 அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்திய அன்னார்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். திருப்பதி மளிகை கடை பிடாரிப்பட்டி, திருப்பதி மளிகை கடை பிடாரிப்பட்டியைச் சேர்ந்த அண்ணர்கள் ஒரு மூடன் கை சொன்னார் என்ற பாடலை பாடும்படி புயல்மலை காட்ராஜா அவர்கள் ரூபாய் 50 அன்பளிப்பளித்து பெருமை பெற்றுள்ளார்கள். அன்பளிப்பளித்து பெருமை பற்றிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே நன்றி என்ற வணக்கம். அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்திய அன்பு நெஞ்சங்கள் அனைத்து பேர்களுக்கும் எனது சார்பாக என்னுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். அதனால அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். என் மந்திரி வர மாட்டாரா? எங்க மந்திரி வரதா? மல்லிகா வர மாட்டாரா?
நீங்க மாட்ட பாத்தீங்களா இல்ல மாட்ட பாத்தீங்களா? என் அம்மா எப்படி தரணும் மாட்டத்தை பார்த்தேன். இந்தா எனக்கு எடுத்து வந்துடும். சும்மா உன்னை பார்க்கல அப்படியே பொசு பொசுன்னு வருது. தண்ணி ஊத்திக்க. சரி எடுத்து வந்தா இல்ல எனக்கு எப்பயும் மல்லிகை வருவாளா? இன்னைக்கு மல்லிகை வரல. இந்த மந்திரி தான் வந்திருக்காரு. என்னைக்குமே வர மாட்டேன். ஏன் ரொம்ப தூரமா போயிட்டவா? ஏயா ஆமா ரொம்ப தூரமா போயிட்டவா? தெரியல, அவ தூரமா இருக்கா. அடுத்த வாக்குல வர்றா. அப்புறம் இந்த பிள்ளை ரொம்ப பக்கத்துல இருக்கு. இந்த பிள்ளை தூரமா தான் இருக்கு. என்ன விட்டு தள்ளி தூரமா இருக்கு. மண்டை உடச்சிருவேன். இருந்தாலும் பத்தியா உன் சைட்டை காமிக்கிற என்ன எங்க அம்மா மாதிரி முடியுமா? நீங்களும் போங்க. நீங்க மட்டும் ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க? அவங்களும் வாசல்ல சாணி போட போறாங்க. இவருக்கும்
நீயும் நல்லா இருக்கணும், 16 செல்வம் பெற்று நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு காலம் வாழணும். கிடாவைட்டு பூசாரி அண்ணா முருகேஸ்வரன் அவர்கள் இவரை சேர்ந்தவர் எனக்காக மகாலட்சுமி பாடலை பாராட்டி ஏதோ ஓரளவு பாடுனேன்னு சொல்லிட்டாங்க. திருப்பதி மலையகிரி இந்த வருஷம் வந்து நல்லா பாடிடுறேன், உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி 50 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார். அன்பளிப்பளித்த அண்ணாவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாக எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். இவ்வூரை சேர்ந்த அண்ணார் பெரிய சேமா அண்ணார் அவர்களும் என்னுடைய அன்பு சகோதரி மகாலட்சுமி குடும்பத்தார்கள் எனக்காக 501 அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்திய அன்பு சகோதரி குடும்பத்தார்களுக்கு எனது சார்பாக என்னுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. மென்மேலும் வளர அந்த ஆண்டை வாழ்த்துகிறோம். மகாலட்சுமி வணங்குகிறோம். நன்றி 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 கிடந்த வணக்கம். புயல்மலை காட்ராஜா அண்ணன் மற்றும் பிடாரப்பட்டி சேர்ந்த திருப்பதி மலையக்கரை இவர்கள் சேர்ந்து ஒரு மூடன் கதை சொன்னான் என்ற பாடலை பாடும்படி ரூபாய் 50 அன்பளிப்பளித்து பெருமை பெற்றுவார்கள். எனக்கு அன்பளிப்பளித்து பெரிய அன்பு உள்ள நன்றி. அன்பு தம்பியை பாடுவார். பாடுவார். ஆமா, நந்தவனம் போகணும். நம்ம எல்லாம் சேராம சேர்ந்துருக்கோம், கூடாம கூடியிருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் வந்திருக்கோம். ஆமா, அதனால அந்த ஆத்தா நமக்கு அருள் புரியணும். நம்ம எல்லாம் கட்டணம் கட்டணுமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, போகணும், அரண்மனையை தாண்டி நம்ம போகணும். அதனால இந்த இடத்தை பார்க்கிறப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சிக்கு காரணம் இந்த இடம் தான். இந்த இடத்தால் தான் நமக்கு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான இடத்துல இந்த ஒளிவொலி அமைப்புக்காக ஒரு பாடல். தேன்பாயும் சோலையாக இருக்கிறது. தேன்பாயும் சோலை தெரியல. அம்மா அங்கிட்ட விரும்பி வந்தாங்கல்ல. அம்மா ஏன்னு கேப்பீங்க. என்னன்னு எங்க அம்மா என்னைய அம்மா இந்த இப்படிதான் ஆட சொன்னாங்க. பாத்துக்க, இதெல்லாம் சொல்லலாமா, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா தான், அப்புறம் எல்லாமே நான் தான். ஆமா, காலையில உங்களுக்கு சேர்த்து தரப்படும். 2 நாளைக்கு போதும், நிறையவே கொடுக்குறேன். அந்த ஆத்தா நிறைய கொடுப்பா, உங்களுக்கு நிறையவே கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. ஆமா, சரி. நம்மளாம் இவன் எது காப்பிள்ளையா வந்தாவ விடும்பா இருந்து போடும், மந்திரியா வந்தாரு. சரி, நம்மளாம் விளையாடணும்.
விளையாட போகணும். என்ன விளையாட்டு விளையாடலாம்? என்ன விளையாட்டு தெரியும் உனக்கு? என்ன நீங்க சொல்லணும். ஏம்மா ஏன் என்ன விளையாடுவோம்? கிச்சி நம்மள விளையாடலாம். ஆண்கள் அடிப்பது ரம்மி. பல்லாங்குழி. பெண்கள் அடிப்பது கும்மி. கும்மி. எல்லாத்தையும் அடிச்சு விளையாடணுமா பிடிச்சா? எனக்கு பிடிச்ச விளையாடுறோம். எனக்கு அந்த விளையாட்டு பிடிக்காது. அட இந்த கூந்தலுக்கு தான் அவன்கிட்ட வரல. நான் எங்க அம்மா தான் பேசுறேன். ஒழுமையா ஓடிட்டு இல்ல என்ன விளையாட்டு முடிவு பண்ணீங்க? ஏம்மா இந்த சின்ன பிள்ளை கெடுக்க பாக்குறோமா? என்னமா அடிச்சு விளையாடணுமா பிடிச்சு விளையாடணுமா? என்னன்னு கேளுங்க. பூப்பந்து. அடிச்சு விளையாடுறது என்ன? கும்மி. கும்மி. பிடிச்சு விளையாடுறது என்ன? பூப்பந்து. பூ பறிச்சு பந்து கட்டி விளையாட ரொம்ப நேரம் ஆயிடும். கும்மி அடிச்சு விளையாடலாம். விளையாடவே கும்மி அடிச்சு விளையாடுறது எப்படி தெரியுமா? எப்படிமா? குனிஞ்சு விளைஞ்சு கும்மி அடிக்கணும். அம்மா கும்மி அடிக்கணும். அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப இல்ல தெரியுமா? முடியாது. இப்ப வாங்க குனிஞ்சு காட்டுறேன். அம்மா சம்படாத்தே மச்சான் செல்லனே தாவி சூரங்க மச்சான் செல்லனே தாவி சூரங்க அடிச்சு அந்த விழுந்துருச்சு. தாளம் போயிடுச்சா? அந்த ஓடிடுச்சு. அத அடிக்கும் போது தெரியும் எனக்கு. அது அங்க எங்க வந்து விழுது? உன்னை பார்த்தா அத அடிக்கும் போது தெரியும். அடிக்கவே தெரியல. அது தாளம்லாம் பிடிக்கிட்டு போகுது. சரி சரி உண்மையை சொல்லும் போதும் இப்ப நான் 2 பேரும் சேர்ந்த மாதிரி வாழ்த்து பாடுவேன். நீங்க 2 பேரும் ஆடணும். ஏமா உங்க கால்ல புண்ணா? சிச்சோ கால்ல புண்ணா. 2 லட்சம் செலவு பண்ணி வந்திருக்கேன். நேத்து போன ஊர்ல ஆட்ட கட்டி ஆடுனேன். இன்னைக்கு என்ன? கெடுக்க பாக்குறேன். டாய் சாரிங்க நீ சேவ கெடுக்க பாக்குறேன். ஏமா இருப்பாங்க என்னதான் அவரோட சேவமா? அதே புராரியம் நம்ம புராரவட்டில மகாலட்சுமி கோயிலுக்கு முன்னாடி வந்து நீ போய் சொல்லிட்டு போயிடலாம். நேத்து போன ஊர்ல ஆடுனே இல்லையா? நீங்க வந்து கொட்டைக்கு இங்க முக்கியமா சொல்றேன். பொய்யெல்லாம் சொல்லல. அடுத்த வருஷம் வந்து ஆடிக்கிறேன். எந்த வருஷம்? 2 லட்சம் செலவுடா. சோ
மைக்ல சொல்றீங்க இப்ப என்னால முடியல சாமி, அடுத்த வருஷம் ஆடிக்கலாம். வாழ்த்துறேன் வாழ்த்துறேன் வாரும் பெண்களுக்கே வாழ்த்துறேன், ஆடி பொண்ணு பெத்த தாயாரே மோதிரமா கேட்டிருங்க, அந்த மாப்பிள்ளைய பெத்தவங்க மனமங்களமா கேட்டிருங்க, ஆடி சுண்ணாம்பு போல சூரச்ச மோகத்திக்க எங்க சூரிய ரமுசம் எங்க ஏமாச்சிச்சோம், பித்தளை போல வீச்ச மோகத்திக்க எங்க சந்திர ரமுசம் எங்க ஏமாச்சிச்சோம், அடி மாமரத்து விழுந்து எங்க மயில் வேட்டாடைய, அடி மாமரத்துக்கு இருந்து இப்படி மயில் நீராடோ, அடி பூமரத்து விழுந்து எங்க புலி வேட்டாடைய, அடி பூமரத்துக்கு இருந்து இப்படி புலமையவன் என்னம்மா இவ பாடம்? கண்ணு கருத்த கிளிக்க தலைய தொட்ட கிளி
இருந்து நீங்களா ஆட்டம் கட்டி ஆடுறீங்க. அடுத்த வருஷம் நம்ம 3 பேரும் சேர்ந்து ஆடிக்கலாம். சரி சரி. என்ன எனக்கு ஒரு பயம். என்ன பயம்? இவ மாங்க ஆடவரை போட்டுக்கிட்டு கீழே போயிடுறோம். அதெல்லாம் நாங்க என்ன சும்மாவை போட்டு வச்சிருக்கோம். நாங்க எப்படி இருக்கோமோ அப்படி இருக்கோம். போட்டு வச்சிருக்கோம். அதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். ஆசனதே வாசலடி ஆள போகும். போனாலும் நாடகம் நடக்கும், நீங்க போகாட்டி நாடகம் நடக்கும். காலையில 9 மணி வரைக்கும் நாடகம் நடக்கும். பழைய சோறு தான் கொண்டு வந்திருங்க மேடம். ஆமா, 1 இல்ல 2 இல்ல 3 கருப்பசாமி நம்ம ஊருக்காக போட்டிருக்கோம். நீங்களா இருங்க, போகாதீங்க. போயிட்டு வரவா? அதாவது படுத்திய கருப்பசாமி தொண்டையிலே கடிக்கும். ஐயோ, நீங்க கடிப்ப தொண்டையிலே தொண்டை ஒட்டனெல்லாம் பெரு நடையா நாம ஓடி போவோம்.